ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்மஸ் சீசன் வந்துச்சு. இப்போ நம்ம முக்கியமான 2 இன்ஃபர்மேஷன் பற்றி இங்கே பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். கிறிஸ்மஸ் மூலம் தோன்றி வரலாறு பற்றி பார்க்கலாம். கிறிஸ்மஸ் மரத்தோட தாயம் என்னென்னா ஜெர்மனி தான் சொல்கிறாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி புனித போனிபஸ் அப்படின்றவர் போதனை செய்யும் போதில் ஒரு ஓக்கு மரத்தை வந்து மக்கள் வழிபறதை வச்சு பார்த்துட்டு அந்த மரத்தை வெட்டினாங்களாம். அந்த மரத்துலேருந்து அடியிலேருந்து தான் கிறிஸ்மஸ் மரம் வந்து முளைச்சி வளர்ந்ததாக சொல்லப்படுது வரலாறு. ஜெர்மனியில் வந்து கிறிஸ்மஸ் மரத்தை வீட்டுக்குள்ளே வந்து வளர்த்தாங்க. 12ஆம் நூற்றாண்டுலேருந்து கிறிஸ்மஸ் மரத்தை தலைகீழாக வளர்த்ததா வரலாறு சொல்லுது. 1500ஆம் ஆண்டு மார்ட்டின் லூதர் கிங் வந்து ஒரு டிசம்பர் மாதம் பனி விழுற நேரத்தில் ரோட்டில் நடந்துகிட்டு இருந்தானா. அப்போ ஒரு சிறு மர கிளைகள் மேலே அந்த பனி மேலே ஒளி விழுந்து ஒளிகிறத பார்த்து அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பீர் மரத்தை எடுத்து நிறைய மாதிரி அலங்காரம் பண்ணி யூஸ் பண்ணாராம். அதுதான் கிறிஸ்மஸ் மரம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். 1921ஆம் ஆண்டு பிரான்சிஸ் இளவரசி கெலினா அப்படின்றவங்க திருமணத்தில் வந்து பாரிஸ் நகருக்கு கிறிஸ்மஸ் மரத்தை கொண்டு போனாங்கன்ற வரலாறு சொல்கிறாங்க. கிறிஸ்மஸ் மரத்தோட கிளைகள் வந்து சில்வர் நிறத்தில் இருக்குது. சிலுவையோட அடையாளமாக இருக்கிறது வந்து ஸ்பெஷலு. அதே மாதிரி அதோட முக்கோண வடிவம் வந்து தந்தை மகன் தூய ஆவியை குறிக்குதான். அதே மாதிரி அதோட அலங்காரம் வந்து இயேசுவோட பிறப்பை கொண்டாடுறதா சொல்கிறாங்க. அமெரிக்காவில் வந்து 1930ஆம் ஆண்டு ஜெர்மனிகள் குடியேறினதுக்கு அப்புறம் தான் சர்ச்சுக்கு வெளியே அந்த கிறிஸ்மஸ் மரத்தை வந்து வச்சு கொண்டாடினாங்களாம். இங்கிலாந்தில் வந்து கிறிஸ்மஸ் மரம் வந்து 4 அடியில் தான் வளர்க்குறாங்க. ஆனால் வந்து அமெரிக்காவில் வந்து வித்தியாசமாக கிறிஸ்மஸ் மரம் தான் வீட்டு மேற்கூரை வரையாக இது பண்ணுறாங்க, வச்சுருக்காங்களாம். அப்புறம் கிறிஸ்மஸ் தாத்தாவோட வரலாறு பற்றி பார்ப்போம். யார் இவர்னா, ரோம் சாம்ராஜ்யோட பதாரி என்ற இடத்துல நிக்கோலஸ் வந்து அப்படின்ற பாதிரியார் வந்து இருந்திருக்காரு. அவர் வந்து டயோக்கியஸ் அப்படின்ற பேரரசன் காலத்தில் சிறைப்பட்டு கான்ஸ்டன்டின் அவர்ன்ற பேரரசன் காலத்தில் விடுதலை செஞ்சுருக்காங்க. அவர் வந்து இறந்ததுக்கப்புறம் மைரா அப்படின்ற இடத்துல அடக்கம் செஞ்சுருக்காங்க. அவரோட கருணை, அன்பு, அவரோட சகிப்புத்தன்மை காரணமாக அவரை கல்ற மக்கள் அதிகமாக அளவுல குவிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட டச்சு பாதிரியார்கள், இத்தாலியல் பாதிரியார் மூலமாக அவரோட நினைவு பொருளை உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் நிக்கோலஸ் அப்படின்ற பாதிரியாரோட புகழை பரப்பியிருக்காங்க. அப்புறம் 1922ஆம் ஆண்டு கிளைமன் மூர் அப்படின்றவர் கிறிஸ்து பிறப்பின் முந்தைய இரவுன்ற கட்டுரை எழுதியிருக்காரு. அதுதான் சாண்டா கிளாஸோட தோற்றம், கிறிஸ்மஸ் தாத்தாவோட தோற்றம். அது என்ன அப்படின்னா, அந்த கிறிஸ்மஸ் தாத்தா வந்து அந்த இது இருக்காங்களே, அந்த பரிசு பொருட்கள் கொடுக்குறவரும் நல்ல எண்ணங்களை கொடுக்குறவராகவும் இருந்திருக்காங்க. அதில் வந்து வடத்திட்டத்துலேருந்து வந்ததாக அதில் சொல்லப்படுது. அந்த நிக்கோலஸ் ஃபாதிரா என்ற காலத்தில் சோப்பு வெள்ளை அங்கி வந்து உடுத்திருக்காங்க. அதுதான் இப்போ கிறிஸ்மஸ் தாத்தா சாண்டா கிளாஸ் சொல்கிறோம்னா அது கிறிஸ்மஸ் தாத்தா உடையாக நம்ம வந்து இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பை பை.